அடுத்தது கொஸ்டின் 7. ஏ அப்படிங்கிறது ஏபிசிடிங்கிற கணம் இருக்குது. அதில் ஸ்டாருங்கிறது ஒரு ஈருறுப்பு செயலி. இது சம்மந்தப்பட்ட ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு மாற்றுப்பண்பு உடையதான். மாற்றுப்பண்புன்னு என்னென்னா ஏ ஸ்டார் பி சீக்குவல் டு பி ஸ்டார் ஏங்கிறது. அதே போல் சேர்ப்பு பண்பு அப்படிங்கிறது ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி, ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. இந்த ப்ராக்கெட்டை மட்டும் இடத்த மாற்றி போடுவோம். இது ரெண்டு மதிப்பும் கண்டுபிடிச்சி ரெண்டும் சமமாக இருந்தால் சேர்ப்பு பண்பு உண்டு. இது ரெண்டும் சமமாக இருந்தால் பரிமாற்று பண்பு உண்டு. இப்போ நம்ம இந்த ரெண்டுத்தையும் பார்ப்போம். ஏ ஸ்டார் பி, ஏ இருக்குது பி இருக்குது, ரெண்டுத்தையும் பெருக்கணும் என்ன வருது? சி. ஏயோட பியை பெருக்கணும். பி ஸ்டார் ஏ, பி தோ இருக்குது ஏ தோ இருக்குது, பியையும் ஏயையும் பெருக்கினா கிடைக்கிறது டி. இப்போ நமக்கு இதுலேருந்து தெளிவாக என்ன தெரியுது? ஏ ஸ்டார் பிங்கிறதும் பி ஸ்டார் ஏங்கிறதும் சமம் அல்ல. அதனால் இதுக்கு மாற்றுப்பண்பு கிடையாது. அடுத்தது சேர்ப்பு பண்பு. இது ரெண்டும் சமம். முதல் ரெண்டுத்துக்கும் ப்ராக்கெட் போட்டுப்போம், இங்கே கடைசி ரெண்டுத்துக்கும் ப்ராக்கெட் போட்டுப்போம். இப்போ ஏ ஸ்டார் பி, ஏயோட பியை பெருக்கினா என்ன வருது? ஏயோட பியை பெருக்கினா சி. அந்த சி எடுத்து எழுதி ப்ராக்கெட் அது சி ஸ்டார் சி. சி ஸ்டார் சி, சி தோ இருக்குது, இன்னொரு சி தோ இருக்குது, ரெண்டு சியும் சந்திக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா ஏ. அப்போ சி ஸ்டார் சிங்கிறது என்னன்னா ஏ. இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் இந்த பக்கம் வரும். முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறது பி ஸ்டார் சி, பி தோ இருக்குது சி தோ இருக்குது, ரெண்டும் சந்திக்கிற இடம் பி சி. என்ன வருது? பி. அதனால் பி ஸ்டார் சிங்கிறதோட ஆன்சர் பி. அடுத்தது அப்படியே எடுத்துக்கிறோம். இது ஏ ஸ்டார் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக கண்டுபிடிச்சிருக்கிற பி, ஏ ஸ்டார் பி. ஏ ஸ்டார் பி என்ன வருது பாருங்கள்? ஏ தோ இருக்குது பி தோ இருக்குது. இதுக்கு ஆன்சர் என்ன வருது? சி. சி எடுத்து எழுதுறோம். இது வேற இது வேற, அதனால் நமக்கு சேர்ப்பு பண்பும் கிடையாது. சேர்ப்பு பண்பு இல்லை. ஓகே.